தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான குருபேச்சி பலன் மற்றும் பரிகாரங்களை அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். குருபேச்சியானது 14ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு நடைபெறும். ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு குருபேச்சியானது நடந்து மிதுனத்தில் அமர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்வையினாலும் இருப்பதிடத்தினாலும் மேசம் தொடக்கம் மீனம் வரைக்கும் என்னென்ன பலன்களை வழங்கப் போகின்றார். அதே நேரம் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அக்டோபர் மாதம் கடகத்தில் சென்று அமர்வர். கடகத்திலிருந்து இந்த நவம்பர்ல இருந்து பின்னோக்கி வந்து வக்ரகதியில் வந்து திரும்பி டிசம்பர் 4ஆம் தேதி மிதுனத்தில் வந்து அமர்ந்து தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு குருபேச்சி நடைபெற வரைக்கும் அதில் இருப்பேன். இதை பற்றி விரிவாக ஏற்கனவே நான் வீடியோவாக போட்டுட்டேன். எப்போ என்னென்ன கதியில் என்னென்ன குரு நகரப் போறார், என்னென்ன செய்ய போறார் என்பதையெல்லாம் சுருக்கமாக போட்டுக்கிறோம். முதலாவது வீடியோவை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போட்டுக்கிறோம். இப்போ தனுசு ராசிக்கு பார்க்குறோம். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு லக்கினம் மற்றும் 4வது வீட்டின் அதிபதியாகும். சரி, குரு இந்த பேச்சின் போது உங்களுக்கு எந்த இடத்துல வந்து அமர போறார் என்று பார்க்கலாம். உங்கள் ராசியின் 7வது வீட்டில் நுழைவர். குரு 7வது வீட்டில் நுழைவர். இந்த பேச்சு உங்கள் திருமண உறவுகளுக்கு இனிமை தரும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கலாம், சுபகாரியங்கள் கைகூடி வரலாம். உங்கள் கணவன் அல்லது மனைவியிடையே இருந்த சச்சரவுகள் குறைந்து அன்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, ஒருவருக்கொருவர் பொறுப்புணர்வுகள் அர்ப்பணிப்பு உணர்வு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் எந்த தொழில் செய்தாலும் அதிலும் நல்ல வெற்றியை பெறலாம். தனுசு ராசி அன்பர்களே, நிலம் தொடர்பான பழைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். குரு பகவான் உங்கள் 11வது வீடு முதல் மற்றும் 3வது வீட்டை பார்ப்பது. முதல் வீட்டு 11வது வீடு முதல் வீடு மற்றும் 3வது வீட்டை பார்ப்பது. குருபேச்சி 2025 மே மாதத்து உங்களுக்கு நன்மை பயக்கும். மே மாதத்துக்கு இருந்து சரியோ, வருமானத்தில் அதிகரிப்பு மற்றும் உயர்வை காணலாம். அதாவது மே மாதத்தில் இருந்து அக்டோபர் மாதம் கடகராசியில் போய் அமர்ற வரைக்கும் உங்களுக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும். அக்டோபருக்கு போற வரைக்கும் உங்கள் முடிவெடுக்கும் திறன் நன்றாக இருக்கும். சரியா, தொழிலும் சரி குடும்பத்திலும் சரி சகல ரீதியிலும் குருபேச்சியில் இருந்து 2025 மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லதுகள் நடக்கும். அக்டோபர்ல இருந்து எப்படியான பலன் டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் பார்த்துட்டு டிசம்பர் 4ல இருந்து 2026ஆம் ஆண்டு குருபேச்சி நடைபெற வரைக்கும் என்ன மாதிரி பலன் என்றதை தொடர்ந்து பார்க்கலாம். அக்டோபர் குரு 8வது வீட்டுக்கு செல்லும். தனுசு ராசி என்பர்களே, அக்டோபர் மாதம் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு வந்து அமர்ந்து 8வது வீட்டிற்கு செல்லும். 7வதிலிருந்து 8வதுக்கு செல்லுவார் குரு. நீங்கள் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களை அனுபவிக்கலாம். 8ஆம் வீட்டில் வந்ததும் 8ஆம் வீட்டில் வந்ததும் ஆழ்ந்த ஆன்மீகங்களை அனுபவிப்பீர்கள். உங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல் வெள்ளைக்கினை கிளிக் பண்ணுவேன் மூலம் நான் போட அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்படுத்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள், தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாதான் என்னோட தொடர்ந்து இணைந்து கொள்ளவேண்டேன்னு சொல்றேன்டா. நீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாதான் எனக்கு நீங்கள் போடுற கொமாண்ட் நான் அதுக்கு போடுற பதிலும் உங்களுக்கு வந்து சேர்ந்து நான் போடுற அனைத்து வீடியோக்களும் போட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரும். சரியா, என்ன நீங்கள் ஒரு இமெயில் அட்ரஸ் மூலம் எனக்கு என்ன இந்த வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைகளை ஓல் கிளிக் பண்றீங்க. சரியா, அப்படி கிளிக் பண்ணா அந்த இமெயில் அட்ரஸுக்கு பதில் வரும். நீங்கள் ஜாதகம் சம்பந்தமா கைரேகை சம்பந்தமா பரிகாரம் சம்பந்தமா எழுதி கேட்பீங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும். அதாவது என்ன சம்பந்தம் கேட்கிறனாலும் ஒரே ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும். சரியோ, அதாவது வீடியோல இருக்கிற கொமாண்ட்ல எழுதி கேட்கலாம். சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு கேட்டாத்தான் எனக்கும் வந்து சேரும், நான் போடுறதும் உங்களுக்கு வந்து சேரும். அதே நேரம் நான் போடுற வீடியோவும் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்டா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இமெயில் அட்ரஸ் எல்லாம் கிளிக் பண்ணீங்க, அந்த இமெயில் அட்ரஸுக்கு உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். சரியா, சரி, தொடர்ந்து பார்க்கலாம். முழுமையாக பாருங்கள், மற்றவர்கள் பயமுறை பகிருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த ராசிக்காரனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதாவது சனி என்றான குரு என்றான எத்து கூடாட்டியும் சரி, உங்கள் ஜாதகத்துல திசை யோகமாக இருந்து கிரகங்கள் இருக்கும் இடம் யோகமாக இருந்தால், இல்ல திசை இருக்கும் வீட்டு அதிபதி யோகமான இடத்தில் இருந்தால், திசையின் யோகம் வந்து திசை இருக்கும் வீட்டு அதிபதியின் யோகமா இருந்துட்டா குபேர யோகம் தான். எந்த கிரகமும் ஏழரசனி என்ன நடந்தாலும் இதுவும் செய்யாது. அப்ப நீங்க நினைக்கலாம், சில பேர் நினைப்பின சுக்கிர திசை எனக்கு நடக்குது, சுக்கிர திசைன்னா யோகம். அது சுக்கிர திசை எல்லா ராசி எல்லா நட்சத்திரக்காரருக்கும் யோகம் இல்லை. சனி திசை இல்லாத நட்சத்திரக்காரருக்கு கூடாதுன்றும் இல்லை. தெரிஞ்சு கொள்ளுங்கள்.
சரியா? ஆகவே 7 சனி இருந்தா கூட ஒன்றும் செய்யாது. சில யோகமான திசை நடந்து அந்த திசை இருக்கும் வீட்டதிபதியின் யோகமான இடத்தில் இருந்து விட்டால் என்ன பேச்சியும் எதுவும் செய்யாது. அப்ப உங்களுக்கு திசை யோகமா இல்லையாண்டு அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் தினமும் கூற வேண்டிய மந்திரங்களையும் 2-3 வரி மந்திரத்தையும் அறிந்து கொள்ள விரும்பினால் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பற்றி நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா போட்டுக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை பலனையும் சுருக்கமா சொன்னதாண்டு நீங்கள் கூற வேண்டிய 2-3 வரி மந்திரத்தையும் சொல்லிக்கிறேன். அந்த மந்திரத்தை கூறுறதுனால ஒவ்வொரு நாளும் கூறி வர உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்ல அது ஏதாவது ஒன்று நடக்கணும்னா நேற்று நீங்க கூறலாம், இருக்கிற பிரச்சனை கூட தீர்ந்துடும் அந்த மந்திரத்தை கூறுறது. அதே நேரம் உங்களுக்கு எது ஜோக திசை எது ஜோகம் இல்லாத திசை, அந்த திசை இருக்கும் வீட்டு கிரகம் எங்க இருக்கணும் என்பதெல்லாம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அறிஞ்சு கொள்வீங்க. சரி, உங்களுக்கு கிரகம் திசை யோகமா இருந்தாலும் இந்த கிரகம் உச்சமோ ஆட்சியோ வெற்றிக்கோணும். பகை பெற்றிருந்தா இட்ட இறக்கமான பலனா இருக்கும், நீசம் பெற்றால் எந்த பலனும் வேலை செய்யா. ஆகவே திசை யோகமா இருக்கின்றதா இல்லையா என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். வழிபட வேண்டிய கடவுள்கள், பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து, தொடரெழுத்து எல்லாம் அறிந்து கொள்ள நீங்க நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை கட்டாயமா பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சனல். இதுல சனல்ட பிளேலிஸ்ட்ல அனைத்து நான் போட்ட வீடியோ அனைத்து நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி பிளேலிஸ்ட் தெரியாதாக்கள் கூகுள்லயோ யூடியூப்லயோ போய் சர்ச் வார்ல அடிச்சு பாருங்க. வசிரஜி என்று அடிச்சிங்கனாலே வார சனல்லாம் இந்த சனல் VASIRAGI வசிரஜி கைரேகையும் ஜோதிடம், வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சனல் என்று அடிச்சுட்டு கம பண்ணிட்டு எது சம்பந்தம் அது சம்பந்தம். பெற்றோரி மாத பலன் கூட போட்டுரும், ஒவ்வொரு மாத பலன் போறன், புத்தாண்டு பலன் போறன், அதாவது ராசிகளின் நட்சத்திரங்கள் மற்றும் எண்களின் புத்தாண்டு பலன் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா போட்டுக்கிறேன். எண்களுக்கு திகதியெல்லாம் உங்களோட பிறந்த திகதியை சொல்லி உங்களோட எண்கள் ரீதியான வாழ்க்கை ரகசியத்தையும் சொல்லி பலனையும் சொல்லிக்கிறேன். நட்சத்திரம் ராசி வாக்கள் ரகசியம் கோடீஸ்வர யோகம் உங்கள் கையை வைத்தே உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தை வைத்து உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் சொல்ற போல உங்களோட கையை வச்சு அனைத்து விதமானதும் சொல்லிக்கணும். உங்க பிறப்பிலிருந்து கோடீஸ்வர யோகம் இருக்கின்ற ரேகைகள் இருக்கின்ற குறியீடுகள் புள்ளிகள் இந்த இதுகள் இருந்தால் பிறப்பிலிருந்து கோடீஸ்வர யோகத்தை எதிர்நோக்கக்கூடியவர்கள், இல்லாட்டி கல்யாணத்துக்கு கோடீஸ்வர யோகத்தை எதிர்நோக்கக்கூடியவர்கள், அரச வேலையோ தனியார் வேலையோ இல்லாட்டி வேலை இல்லாத கை ரேகைகள் பற்றியெல்லாம் சொல்லிக்கிறேன். அது மட்டும் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் சக்கல் அது உங்களுக்கான தோஷங்கள் தோஷம் ராகேது தோஷம் எல்லாம் கைரேகையும் ஜாதகத்துடன் ஒப்பிட்டெல்லாம் சொல்லிக்கிறேன். தனியாக கைரேகை வைத்தும் சொல்லிக்கிறேன். கைரேகை குறியீடுகள் புள்ளிகள் உங்கள் கையில் இருக்கிற ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் பற்றி எல்லாம் சொல்லிக்கிறேன். ஏண்டா இப்ப ஒரு உதாரணத்துக்கு விதி ரேகை இதே ரேகை என்று ஒவ்வொன்றையும் தனித்தனியாயும் சொல்லிக்கிறேன். இதே ரேகை என்றால் 9 வகையான இதே ரேகை, அந்த வகைக்கெல்லாம் கூட ரேகையும் இருக்கும். ஆகவே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது பிளேலிஸ்ட்ல முழுக்க வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். சரியா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாதகம் சம்பந்தமா முழுமையா அறிஞ்சு கொள்ளணும்ட்டா இந்த மெட்ரிக் வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல போட்டுக்கணும். எல்லாம் கீறி காட்டி போட்டுக்கணும். சில பேருக்கு செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் நினைச்சு கொண்டிருப்பேன். ஆனா சில நேரம் தோஷம் என்ன இடத்துல இந்த தோஷம் அதுவே செவ்வாய் லக்னத்திலேயோ ஏழையோ இருந்தாலும் சில பேருக்கு தோஷம் குறைவா இருக்கும், தோஷம் இல்லாமையும் இருக்கும். என்றால் சில கிரகங்களோட சில இடத்துல இருந்தால் தோஷம் இல்லை. அது சம்பந்தமா வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல் வடிவா போட்டுக்கிறேன். இதுல வசிரஜி கைரேகை ஜோதிடம் கைரேகை சம்பந்தமா மற்றும் பேச்சு பழக்கம் சனி பேச்சு குரு பேச்சு, இப்ப குரு பேச்சு சொல்லி கொண்டு வரேன். சனி பேச்சு பலன் போட்டுட்டேன், பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். புத்தாண்டு பலன் அனைத்து விதத்துக்கும் தனித்தனியா போட்டுக்கிறேன். நட்சத்திரத்தின் வாழ்க்கை கட்டாயமா பாருங்க. கைரேகை கொஞ்சம் தான் நீங்கள் அறிந்து கொண்டீங்க. உங்களோட கையில் இருக்கும் குறியீடு ரேகைகள் புள்ளிகள் வச்சு உங்களோட பற்றி சொல்லிடுறேன் நான் சாகலதை பற்றி உங்களோட. ஆனா பல்ல வரப்பட்ட குறியீடுகள் வெட்டுக்கோடுகள் அறம்புறமா இருந்துச்சுன்னா அந்த கையில் வச்சு சொல்லல அனைவரும் பிரச்சனையை தான் எதிர்நோக்குவார். பிரச்சனைப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இருக்க முன்னேறலாம். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கான பலனை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சரியா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ இருக்கிற கொமாண்ட் மூலம் நீங்கள் இலவசமாக கைரேகையோ ஜாதகம் சம்பந்தம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சரியா? 2025 ஆண்டு குரு பயிற்சியானது உங்களுக்கு நன்மை பயக்கும். தனுசு ராசி என்பர்களே, வருமானத்தில் அதிகரிப்பு மற்றும் உயர்வை காணலாம். உங்கள் முடிவெடுக்கும் திறன் நன்றாக இருக்கும். ஆனால் அக்டோபர் மாதம் 2025 ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு 8வது வீட்டிற்கு செல்லும் போது நீங்கள் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் அனுபவிக்கலாம். உங்கள் மாமியாரிடம் இருந்து சில நல்ல செய்திகளை பெறலாம்.
ஆனால் தனுசு ராசி என்பர்களே, உங்கள் உடல்நிலை மோசமடையக்கூடும். அக்டோபர்லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் உடல்நிலையில் மோசமடையக்கூடிய நோய்களை எதிர்நோக்கலாம், விபத்துக்களை சம்பாதிக்கலாம், பண இழப்புகள் அந்த நேரத்தில் தான் சந்திப்பீர்கள். ஏதோ ஒரு விதத்தில், அதாவது ஆரோக்கிய ரீதியில் ஈடுபடும் போது அதுக்கு செலவு செய்ய வேண்டித்தான் வரும். வக்ர காலகட்டத்தில் குரு மீண்டும் டிசம்பர் 4 7வது வீட்டிற்குள் நுழைவார். தற்போது திருமண உறவுகளில் பரஸ்பர நல்லிணக்கம் இல்லாததால், அதாவது டிசம்பர் 4 2026 குரு பேச்சு வரைக்கும் நடைபெற வரைக்கும் திருமண உறவுகளில் பரஸ்பர நல்லிணக்கம் இல்லாமல் குடும்ப உறவில் பிரச்சனைகள், தொழில் செய்யும் இடத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வரும். தொந்தரவுகள் மற்றும் வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அதிக கவனம், விடாமுயற்சி செலுத்துங்கள், சோர்ந்து விடாதீர்கள். டிசம்பர் 4 குரு பேச்சு நடைபெறுவதற்கும் சோர்வு அடையாமல் விடாமுயற்சியுடன் முயற்சி செய்யுங்கள், தன்னம்பிக்கையுங்கள், கடவுளை கும்பிடுங்கள். உங்களுக்கான பரிகாரம் நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதாவது நட்சத்திரத்தின் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திசை யோகமாக இருந்தால் ஜாதகத்தில் இந்த இதெல்லாம் ஒன்றும் செய்யாது. அதே நேரம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் அதில் இருக்குது என்றெல்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு குழந்தை பிறந்தா பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து தொடர் எழுத்தெல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்திலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். உங்களுக்கான பரிகாரம், வியாழன் அன்று குரு பகவான் உரிய மந்திரத்தை உச்சரிக்கும். குரு பகவானுக்குரிய மந்திரத்தை உச்சரியுங்கள். அது இல்லாட்டி வியாழக்கிழமை விரதம் இருக்கலாம். வியாழக்கிழமையில போய் மஞ்சள் பூ, கடலை மாலை உங்களால் முடிஞ்சதை கொண்டு போய் கொடுத்து அர்ச்சனை செய்து கோயில் புறத்தை 9 தரம் வலம் வந்து, அதாவது தட்சிணாமூர்த்தி கோயிலாயும் இருக்கலாம், இல்லாட்டி சிவன் கோயிலாயும் இருக்கலாம், போய் குரு மற்றும் தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு வரும். அடுத்தது மகர ராசி.